பிரைஸ் லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவநாம மகிமைக்கென்று மந்திரவாதியாக இருந்த மணிவண்ணனை தேவன் தெரிந்து கொண்டு இன்றைக்கி ரெவரண்ட் எம்பி பிரபாகரனாக மாற்றியிருக்கிறார். இதற்குரிய சாட்சியை உங்கள் மத்தியிலே பகிர்ந்து கொள்ளும்படி இன்றைக்கு தேவநாம மகிமைக்கென்று இந்த சாட்சியை பகிர்ந்து கொள்கிறேன். வேசார்படி என்ற பகுதியில் நல்ல ஒரு செல்வந்திரனாய் குடும்பமாக வாழ்ந்தவர்கள். என்னுடைய பாட்டனாரும் நல்ல வசதி படைத்தவர்கள். வீட்டில் வேலைக்காரர்கள் இருந்தார்கள். ஆடு மாடு தோட்டம் துறவுன்னு சொல்லி நல்ல வசதி வாய்ப்பாக வாழ்ந்த குடும்பம் நாங்கள். இந்த ஒரு குடும்பம் அப்படி வாழ்ந்த போதில் என்னுடைய தாயார் என்னை ரொம்ப செல்வாக்காக வளர்த்தார்கள். 5 பெண்கள், நான் ஒருவன் தான் ஆண்மகன். என்னுடைய குடும்பத்தில் என்னை நல்ல செல்வாக்காக வளர்த்தார்கள். அப்போ இது சொல்வார்கள், நீ வேலை வாய்ப்பு கூட தேடி போக வேண்டிய அவசியம் கிடையாது, உன்னை எந்த வேலை இல்லாமலே நீ வாழலாம், அவ்வளோ வசதி வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லி என்னை நல்லா செல்வந்திரம் வளர்த்தார்கள். எங்கள் பாட்டனாரும் என்னை கூடவே வச்சுக்கிட்டு ரொம்ப அந்த இந்து வைராக்கியத்தில் நல்லா வளர்த்தார் எங்கள் பாட்டனார். அப்படி வளர்க்கும் போது என்னுடைய தாயார் இப்படி சொன்ன பட்சத்தில் நான் என்ன செய்தேன்னு சொன்னால், சரி நம்ம வேலை வெட்டி செய்ய வேண்டியதில்லைன்றாங்களேன்னு சொல்லி தான் நான் ஒரு மந்திரவாதியாக மாறுவதற்கு செகண்டராபாத்லேருந்து ஒரு ஜனார்தன பூசாரி என்ற ஒரு பெரிய தேர்ச்சி பெற்ற ஒரு மந்திரவாதி, கூடு விட்டு கூடலாம் பாய்வார், அப்படிப்பட்ட ஒரு மந்திரவாதி தெரிந்து கொண்டு அவரிடத்துல சில வித்தைகள் எல்லாம் கற்றுக்கிட்டு சண்டால மையன்னு சொல்லி வெங்கல பாட்டில் என் கழுத்தில் அது எப்பவும் தொங்கிட்டே இருக்கும். அதை வச்சுக்கிட்டு மாந்திரிகங்கள்லாம் செய்ய ஆரம்பித்தேன். அதிலேருந்து நிறைய பேருக்கு மாந்திரிகங்களை செய்ய ஆரம்பித்தேன். இதில் பார்த்துக்கிடுங்க, யாராவது வருவாங்க, எந்த குடும்பத்துக்காவது ஏதாவது செய்யணும், அவங்கள அப்படியே அழிச்சிடணும், அவங்க வசதி வாய்க்கு செல்வாக்கெல்லாம் எங்களுக்கு வரணும்னு சொல்லி வருவார்கள். அப்போது நான் கேட்பேன், அவங்க வீட்டுக்கு முன்பதாக ஏதாவது ஒரு மரம் இருக்குதா, என்ன மரம் இருக்குதுன்னு கேட்பேன். இந்த மாதிரி தென்னை மரம் இருக்குது, நல்லா பூவும் பிஞ்சுமா வர வரைக்கும் பார்த்துட்டே இருங்கன்னு சொல்லுவேன். நல்லா பாருங்கள், பூவும் பிஞ்சுமா அப்படியே காய்கள்லாம் காய்ச்சி இறங்கும் போது நம்ம பண்ண மாந்திரிகம் அங்கே பிடிச்சிடுச்சின்னு சொன்னால் அந்த மரம் அடியோடு பட்டு போயிடும். அந்த மரம் பட்டு போயிடுச்சுன்னா தான் அவங்க சொல்லுவாங்க, சாமி நீங்கள் சொன்னபடி அந்த மரம் பட்டு போச்சுன்னு சொல்லுவாங்க. மரம் பட்டு போச்சுல அவங்களுக்கு மந்திரம் பிடிச்சிச்சின்னு அந்த குடும்பம் அப்படியே பராபரியாக போயிடும். அடுத்தபடி இந்த மாந்திரிகம் செய்ய வந்தவர்கள் அந்த இடம் முழுவதும் அவங்க ஆக்கிரமிச்சுப்பாங்க. இப்படி தான் மாந்திரிகம் பண்ணிட்டு இருந்தது காலத்தில். பார்த்துக்கிட்டிங்கன்னா நிறைய எதுக்கும் நல்லது செய்ய போகிறது கிடையாது. இது நல்லது செய்ய போகிறது கிடையாது. நல்லதை செய்கிறவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவர் தான், இதில் எந்த மாற்றமும் இல்லை. மாந்திரிகத்தில் நல்லது செய்கிறது கிடையாது. இன்னொரு காரியம் பார்த்துக்கிட்டிங்கன்னா, மாந்திரிகத்தில் கட்டை தான் தெரியுமா கண்டி, கட்டை அவைக்கவே முடியாது, யாராலையும் முடியாது. ஏமாந்து தான் நீங்கள் போகணும், யாராலையும் முடியாது. இந்த கட்டை அவைக்கிறவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவர் தான். ஆக இந்த மாதிரியான ஒரு காலகட்டத்தில் எப்படியான மாந்திரிகத்தில் நிறைய குடும்பத்தை அழிச்சிட்டு இருந்தேன். அதன் பிற்பாடு பாருங்கள், திடீர்னு வருவாங்க குடும்பத்தில், எங்கள் வீட்டில் விருத்திக்கே வரல, வீடு கட்டிட்டோம், எந்த விருத்திக்கும் வரலைன்னு சொன்னாங்களாம். எல்லா வீட்டுக்கும் இதை தான் நம்ம சொல்கிறது, ஓமகொண்டம் ஏற்றணும்னு சொல்லி. ஓமகொண்டம் ஏற்றிட்டு பாருங்கள், அண்டா நிறைய தண்ணி வச்சுருவோம். அதுக்கு முன்னாடி என்கிட்ட ஒரு 10 அடி ஆட்கள் மாதிரி இருப்பாங்க. அந்த 10 ஆட்கள் அந்த ஏரியாவுக்கு அனுப்பி அவங்களுடைய எல்லா காரியத்தையும் விசாரிச்சுட்டு வர சொல்லிவிடுவேன். அவங்களுக்கு யார் யார் ஆகாத இருக்காங்களோ அவங்க பேர் முதல் கொண்டு வாங்கிட்டு வந்துடுவேன். அதெல்லாம் ஒரு செம்பு தகடில் எழுதிடுவேன். எழுதிட்டு இந்த கண்ணு கட்டுற மையை வச்சுக்கிட்டு அந்த அண்டாக்குள்ளே முதல்ல எல்லோரும் கையை போட்டு பார்க்க சொல்லுவேன். எல்லோரும் கையை போட்டு பார்ப்பாங்க, அதுக்குள்ளே ஒன்றும் இருக்காது. இன்னும் டவுட் இருந்தால் கூட பார்த்துக்கிடுங்கன்னு பார்த்துப்பாங்க, ஒன்றும் இல்லைன்னுவாங்க. அதன் பிற்பாடு ஒரு செகண்டில் கண்ணை கட்டிட்டு அந்த தகடெல்லாம் உள்ளே போட்டு சோய்த்தி விட்டுருவோம். அந்த தண்ணியை சோய்த்தி விட்டுட்டு பிறகு பாருங்கள், இப்போ கையை போடுங்கன்னா ஒவ்வொரு தகடாக எடுப்பாங்க. அவங்களுக்கு யாரெல்லாம் விரோதியோ அந்த விரோதி உள்ள பேருங்கள்லாம் அந்த தகடுகள் அப்படியே மேலுக்கு வந்துகிட்டே இருக்கும். அப்படியே பெருமித்து போவாங்க, எங்களுக்கு விரோதிகள்லாம் அப்படியே வராங்களேன்னு சொல்லி. இதெல்லாம் ஏமாற்றல் தான், இதெல்லாம் ஏமாற்றுறது தான். இது பணம் கிடைக்கும், நிறைய பணம் கிடைக்கும். அவங்களுக்கு யார் யார் விரோதின்றதை அழகாக அதில் காட்டி கொடுத்துரும். இந்த மாதிரியான தந்திரமாக இந்த மாந்திரிகத்தை பண்ணிவிட்டு ஒவ்வொரு வீட்டுக்கும் போய் பண்ணும் போதெல்லாம் எங்களுக்கு வேண்டிய காசு பணம் கிடைக்காது தான். அதே போல் பார்த்துக்கிட்டிங்கன்னா என் பூஜை ரூமுக்கு வருவாங்க, யாராவது ஒரு கொஞ்சம் வத்தலம் தொத்தலமாக வந்தவங்களாம் விட்டுடுவோம். நல்லா வசதி வாய்ப்பாக நல்லா கார்லலாம் இறங்கினாங்கன்னா நம்ம ஆளுங்க அங்கே தான் உட்காந்துருப்பானுங்க. அவங்க இறங்கினோடனே செப்பில் கைட்டு சொல்லுவானுங்க. செப்பில் கைட்டு நந்து போகும்போது அந்த காலடி மண்ணை உடனே எடுத்துருவானுங்க. எடுத்து ஒரு பேப்பரில் மடித்து அவங்க பூஜைக்கு வர்றதுக்குள்ளே எங்களுக்கு முன்னே அந்த மண்ணை என்கிட்ட கொடுத்துருவானுங்க. இப்போ நல்லா பார்த்துங்க, நிறைய பேர் சொல்லுவாங்க சொந்த துட்டு கொடுத்து சூனியம் வச்சுக்கணுன்னு. ஆனால் அது விளக்கம் தெரியாது அவங்களுக்கு. இதுதான் இப்போது மந்திரவாதி கிட்ட நீங்கள் வரும்போது வசதியாக வந்தீங்கன்னாவே முதல்ல மந்திரம் சேர்த்து உங்களுக்கு தான், உங்களை தான் முதல்ல கட்டிவிடுவோம். ஏன்னா அப்போ தான் தொடர்ந்து நீங்கள் எங்களுக்கு வேண்டிய வசதி வாய்ப்பு கொடுத்துட்டே இருப்பீங்க. அதற்காக அவங்க காலடி மண்ணை எடுத்து செய்துடும். அதுலேருந்து பாருங்கள், அவங்க தொடர்ந்து வருவாங்க. அவங்க கார் முதல் கொண்டு எல்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், எது கேட்குறமோ கொடுத்துருவாங்க. அப்படியெல்லாம் ஜனங்களை ஏமாற்றிட்டு மந்திரத்திலேயே நிறைய பேரை ஏமாற்றிட்டு இப்படியெல்லாம் பண்ணிட்டு இருந்தோம்.
அடுத்தபடியாக பார்த்துக்கிட்டிங்கன்னா பாருங்கள், இப்போ நீங்கள் ஏதாவது பரிகாரம் பண்ண போனீங்கன்னா பொண்ணுக்கு கல்யாணம் ஆகலன்னு போகிறீங்கன்னு வச்சிங்களேன், உடனே அவங்க சொல்லுவாங்க நாகதோஷன்ருவாங்க, இல்லைன்னா தோஷன்ருவாங்க, இல்லைன்னா ஏதோ ஒரு உங்களுக்கு ஏதோ பரிகாரம் பண்ணியிருக்காங்க கல்யாணம் ஆகலன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரியான கட்டுகளெல்லாம் நான் செஞ்சுட்டு இருந்தேன். அந்த நாகதோஷன்றது பார்த்துக்கிட்டிங்கன்னா யாருமே சீர்படுத்த முடியாது, உண்மையில முடியாது. அது மந்திரவாதியால் கூட முடியாது. சும்மா ஏமாற்றுவாங்க. கடைசி வரைக்கும் அந்த பொண்ணுக்கு வாழ்க்கை வராது. அது பிறகு அந்த பொண்ணுக்கு கல்யாணமே வேணான்னு விட்டாலும் விட்டுடலாம், அதை கண்டி முடியாது. ஆனால் இது வந்து ஆண்டவருடைய மகிமை கண்டி இப்போ நாங்கள் போயிட்டு கிறிஸ்துக்குள்ளே இந்த மாதிரி நாகதோஷம்லாம் கிளியர் பண்ணி அவங்களுக்கு கல்யாணம் ஆகுது, குழந்தை பெறாதவங்களுக்கு குழந்தை பிறக்கிறது, எல்லாம் அந்த பிரிஞ்ச வாழ்க்கை ஒன்று சேர்க்கறது, இதெல்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போ நான் கிறிஸ்துக்குள்ளே இதெல்லாம் பண்ணிட்டு வரேன். ஜெயமாயிட்டு வருது. நிறைய நாடு தேசங்களுக்கு போயிட்டு வந்துட்டு இருக்கிறேன். அதுபோல் இருந்தால் கூட நீங்கள் அழைப்பு கொடுங்க, வந்து பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் இந்த பரிகாரத்தில் போனீங்கன்னா ஒன்றும் உங்களுக்கு விடுதலை கிடைக்கவே கிடைக்காது. அப்போது இதெல்லாம் வந்து பார்த்துட்டிங்கன்னா தொடர்ந்து என்ன சொல்லுவாங்கன்னா நாகதோஷம் உள்ளவங்களுக்கு நாகதோஷம் கல்யாணம் பண்ண சரியாயிடுன்னுவாங்க. இது எங்கே போய் தேடுவீங்க? இது பண்ணால் விருத்திக்கு வருமா? ஒரு காலமும் வராது. 2 நாகதோஷத்துக்கு பண்ணால் அது ஒன்றுமே நல்லா ஆகாது. இது ஆண்டுக்குள்ளே தான் விடுதலை ஆகும். சரி, இப்போது இந்த மாதிரியான கட்டுகள் சேர்ந்துட்டு சிலர் குடும்பத்தில் வந்துட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு குடும்பம் நல்லா ஓஹோன்னு இருக்கிறது, பிள்ளைகள்லாம் நல்லா படிச்சுட்டாங்க, கல்விமானம் ஆகிட்டாங்க, நல்லா கை நிறைய சம்பாதிக்கிறாங்க, அடுக்கு மாடியெல்லாம் கட்டிட்டாங்க, இவங்களை ஏதாவது அழிக்கணும், எங்களுக்கு அந்த இடம் வேணும், அந்த இடத்த நாங்கள் கைப்பற்றணும், என் பிள்ளைங்களாம் அவங்கள பார்த்து ஒரு தலைகுனிவு வருது அப்படின்னு சொல்லிட்டு பணத்தை கொண்டு வந்து கொடுத்தாங்கன்னா அந்த குடும்பத்தில் உள்ள அத்தனை பேருடைய காலடி மண்ணை எடுத்துகிட்டு வர சொல்லுவேன். எடுத்துகிட்டு வர சொல்லி அதுக்கு வேலைப்பாடு செஞ்சு ஓடுற ஆற்று தண்ணியில் அப்படியே கரைச்சி விட்டுட்டோம்னா அந்த காலடி மண் எப்படி கரைஞ்சதோ அதே போல் அவர்கள் எல்லாரும் பிரிஞ்சு போயிடுவாங்க. நல்லா இருந்த குடும்பத்தில் அம்மா அப்பா அண்ணன் தம்பி எல்லாம் அடிச்சுட்டு ரத்த வெள்ளத்தில் புரளுவாங்க. அடிச்சுட்டு புரண்டு அவங்கவுங்க ஓடி போயிடுவாங்க. குடும்பமே தர்சாயிடும். அதே பிறகு யார் எதுக்கு செய்வினை செய்தார்களோ அவர்கள் அதை ஆக்கிரமிச்சிருவாங்க. இந்த மாதிரி தான் செய்வினையில் செய்கிறது. இந்த மாதிரி காலடி மண்ணை கரைச்சி விட்டுட்டா அவங்க அப்படியே பராவரியாக போயிடுவாங்க. இந்த மாதிரிலாம் மாந்திரிகத்தை பண்ணிட்டு இருந்தவன் நான் நிறைய என்னுடைய மாந்திரிகத்தில் நிறைய பேர் மாண்டு போயிருக்காங்க, நிறைய பேர் மென்டல் ஆகியிருக்காங்க, நிறைய பேர் பல பிரச்சனை போயிருக்காங்க. ஆனால் இப்போது ஆண்டவருக்குள்ளே வந்த பிறகு இப்படியாப்பட்டவர்களெல்லாம் ஆண்டவர் விடுதலை ஆக்கி கொண்டு வருகிறார். இப்போது இப்படி அற்புதங்கள் நடந்துட்டு வருகிறது. ஆக மாந்திரிகத்தை இப்படிலாம் பண்ணிட்டு ரொம்ப பயங்கரமாக பண்ணுவோம் மாந்திரிகத்தை. என்னுடைய பூஜை ரூமில் பார்த்தா வரிஞ்சலாக பாட்டிலுங்க தொங்கும். ஒவ்வொரு பாட்டிலும் ஒவ்வொரு ஆவிங்க இருக்கும். எந்தெந்த ஆவி எந்தெந்த நேரத்துக்கு வர வைக்கணுமோ அந்தந்த நேரத்துக்கு வர வச்சா அந்த ஆவிகள் வரும். எனக்கு நிறைய காசு கிடைக்கிற ஆவி எதுன்னு சொன்னால் ஹார்ட் அட்டாக் ஆவின்னு சொல்லி ஒரு ஆவி ஒன்று இருக்கும் பாட்டலில். காசு கொடுத்துட்டு போனாங்கன்னா ஒரு 6 மணி நேரத்துக்குள்ளே இன்னைக்கு இல்லை நாளைக்கு அவங்க காலி ஆகணும்னு சொன்னாங்கன்னா இந்த ஹார்ட் அட்டாக் ஆவி அனுப்பி விட்டோம்னா போதுங்க, செகண்டில் காலி பண்ணிவிடும். அது உடம்புல போனவொடனே ஜில்லுன்னு அப்படி சாய்வாங்க, அப்படியே இதுவாயிடுவாங்க. அந்த மாதிரியான நிறைய பேர் தற்கொலை செய்கிற ஆவிகள்லாம் நிறைய இடத்துல இருந்து இதெல்லாம் வச்சுட்டு நிறைய பேர்களுக்கு ஆபத்தை பண்ணிட்டு இருந்தோம். ஆனால் இன்னைக்கு இவர்களுக்கெல்லாம் விடுதலை ஆக்கி கொண்டு வரும்படி தேவன் என்னை பயன்படுத்திட்டு வருகிறார். ஆக இந்த மந்திரவாதியுடைய சாட்சியில் பாருங்கள், நீங்கள் ஒவ்வொரு வார்த்தையும் நீங்கள் நல்லா கவனித்துட்டு வாங்க. இப்படியாப்பட்டதானே தேவையில்லாத காரியங்களில் போயிட்டு நீங்கள் ஏமாந்து போகிறத விட ஆண்டவரை தேடி வரும்போது இதில் ஒரு நல்ல ஒரு விடுதலை இருக்கிறது, உங்களுடைய ஜீவனை காப்பாற்றப்படக்கூடிய சூழ்நிலையும் இருக்கிறது. ஆக இப்படியாப்பட்ட ஆவிகளை வச்சுக்கிட்டு மாந்திரிகள்லாம் பண்ணிட்டு இருந்தவன் எங்கள் தெருவில் எங்களை பார்த்தவ அப்படி பயந்து நிற்பாங்க. அப்படி இருக்கும், அவ்வளோ பயங்கரமாக இருக்கும். நாங்கள் வெளியே வந்தால் அப்படி இருந்தவன் இன்னைக்கு எல்லாரும் எங்களை தேடி வராங்க, அன்பாக தேடி வராங்க, அன்பாக பேசுகிறாங்க. காரணம் ஆண்டவருக்குள்ளே போன பிறகு. அதன் பிறகு பாருங்கள், ஒரு 5 குட்டி சாத்தான் வச்சுட்டு இருந்தேன். அது பயங்கரமான குட்டி சாத்தான். அது 3 குட்டி சாத்தான் எப்படின்னு சொன்னால் வீடுகளுக்கு கல் விட்டு ஏறிடுறது, பயம் பொறுத்துறது, காலை பிடிச்சி பின்னி விடுறது, சண்டை வலிச்சு விடுறது, இதற்குன்னு ஒரு 3 குட்டி சாத்தான். இதில் 2 குட்டி சாத்தான் விசேஷித்த குட்டி சாத்தான். இந்த 2 குட்டி சாத்தான் என்ன செய்யும்னு சொன்னால் யாராவது வந்து காசு பணம் கொடுத்து இப்படியாப்பட்ட ஒரு பெரிய ஆள் அவரை ஒன்றும் பண்ண முடியாது, அவருக்கு கட்சி செல்வாக்கு இருக்குது, எதோ இருக்குது, அவரை ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லி வந்தாங்கன்னா அவங்களிடத்துல என்ன செய்வோம்னு சொன்னால் பணம் காசை வாங்கிக்கிட்டு இந்த குட்டி சாத்தானே ஏவல் பண்ணி அனுப்பிச்சி விட்டோம்னா கரெக்டாக பாருங்கள், அவங்களுடைய துணியோ ஏதோ ஒன்று கொடுத்து அது மூக்குக்கு முன்னாடி முகர வச்சு அனுப்பிச்சிட்டோம்னா போதும். கரெக்டாக போய்ட்டு அவங்க காரில் போய்ட்டு அது உக்காந்துடும். இந்த காருக்கு முன்னாடி உக்காந்துட்டு அவங்க கார் ஓட்டும் போது நல்ல ஹெவி ஸ்பீடாக போயிட்டு இருக்கும்போது 3 ஆணி கொடுப்போம் அந்த குட்டி சாத்தாங்கிட்ட. அந்த 3 ஆணிக்கு 3 விதமான காசு. அது பாயிண்ட்டு 3 பாயிண்ட்டுக்கு 3 அமௌண்ட். அதை வாங்கிட்டு அனுப்பும்போது அந்த ஆணியை கொண்டு போயிட்டே இருக்கும்போது ஒரு ஆணி போடும், கார் பஞ்சர் ஆகும், தப்பிச்சிருவாங்க போயிட்டுக்கிட்டு. அப்படி 2 ஆணிலையும் தப்பிச்சிடலாம். பஞ்சர் போட்டு அப்படியே ஓடிட்டு போயிடுவாங்க. ஆனால் பஞ்சர் இருக்காது, கல்லடின்னு சொல்லிட்டு சரிப்படுத்தி கொடுத்துருவான், போயிடுவாங்க. ஆனால் 3ஆவது ஆணியில் கண்டிப்பாக கொண்டுவிடும்.
ஏன்னா அந்த 3வது ஆணையோடு அது முடிக்கணும். நாங்கள் சத்தியவாக்கு வாங்கின்னு அனுப்புவோம். அது என்ன பண்ணணும்னு சொன்னால், இவர் நல்ல காரை நல்லா ஸ்பீடாக ஓட்டிகிட்டு போயிட்டு இருக்கும்போது எதிர்த்தா போல் வண்டி வரும். ஆனால் இவருக்கு தெரியாது. அந்த வண்டி வரும்போது என்ன பண்ணணும்னு சொன்னால், கிட்ட வரும்போது இவர் கண்ணை மூடிடும். ஒரு கையில் மூடிட்டு ஆணியை போட்டுரும். போட்ட உடனே கார் அப்படியே அப்படியே இதுவாகி பஞ்சர் ஆன உடனே கார் அப்படியே சைடு வாங்கும்போது போயிட்டு அந்த வண்டியில் போய் நேராக அடிக்கும் போது இது எஸ்கேப் ஆகி வந்துடும். அதே இடத்துல அவர் என்ன விடுவார், மறிச்சிட்டாலும் மறிச்சிடலாம், இல்லை கொஞ்சம் அப்படி இப்படி உயிர் உசிலாடி இருந்தால் கூட கேட்கும் போது சொல்லுவாங்க பாருங்கள், ரோடே காலியாக இருந்தது, ரோடு வெறிச்சோடி இருந்தது, ஆனால் எங்கேருந்து வந்ததே தெரியல காரு. இல்லை அவர் எதிரில் தான் வந்தது காரு. இது இவன் கண்ணை மறைச்சிடும், மறைச்சு ஆக்சிடென்ட் பண்ணிட்டோம். இந்த மாதிரியான ஒரு விசேஷித்த ஒரு 2 குட்டிஸை தான் இந்த மாதிரி வேலையை செய்யுங்க, ஆக்சிடென்ட் பண்ணி விடுறது. இப்படியெல்லாம் பண்ணோம். இப்படியெல்லாம் பண்ணும்போது பார்த்துட்டிங்கன்னா எனக்கு நிறைய காசுங்க கிடைக்கும், ஆனால் மனுஷர்கள் நிறைய பாதிப்புக்குள்ளாவார்கள். இப்படியாப்பட்ட மந்திரவாதியாக இருந்துக்கிட்டு நிறைய குடும்பங்களுக்கு நாசத்தை பண்ணிவிட்டு என்னால் யாருக்கும் ஒரு நன்மை நடந்து கிடையாது. அவங்க பணம் காசை கூட எனக்கு நிற்காது. அந்த காசு மொத்தம் என்னோடு இருக்கிற அந்த 10 பேர் வாங்கி சாப்பிட்டு தீத்துருவாங்களே கண்டி அந்த காசு கூட எனக்கு நிற்காது. காரணம் என்னென்னா அது எனக்கு கைக்கு தக்காது. ஏன்னா அது பாவம் தான் அது. அப்போது இவ்வளோ பெரிய அநியாயங்களை மாந்திரிகத்தில் சேர்ந்துக்கிட்டு நிறைய குடும்பங்களை நாசப்படுத்திக்கிட்டு நிறைய பேருக்கு பிரச்சனைகளை உருவாக்கிக்கிட்டு நிறைய பேர் கை கால் உயர்ந்து போகிறது. பாருங்கள், ஒருத்தனை மென்டல் ஆகணும்னா மென்டல் ஆய்வு அமைச்சிட்டோம்னா போதுங்க. அந்த மென்டல் ஆய்வு போயிடுச்சுன்னா அவன் காதில் போய் பேச ஆரம்பிச்சிடும். சாதாரணமாக பார்த்தீங்கன்னா மனநிலை பாதிக்கப்பட்டவர்கள் என்ன ஆவாங்கன்னா, அந்த ஸ்லிப்பிங் டேப்லெட் போட்டோம்னா சாப்பிட்டு தூங்கிடுவாங்க, அப்படியே உக்காந்துருப்பாங்க, பேசிகிட்டு இருப்பாங்க, எங்கேயும் போகலாம் மாட்டாங்க. அவங்க எப்படின்னா மனநிலை பாதிக்கப்பட்டவர்கள். இவர்கள் எப்படின்னு சொன்னால், இந்த மென்டல் ஆவி ஏவி விட்ட பிறகு இது காதில் பேசும், கல் எடுத்து அடிக்க சொல்லும், சிரிச்சிட்டு ஓடுவாங்க, இப்படியே சுற்றி தலைவரி கோலமாக எங்கேயாவது திரிவாங்க. நீங்கள் கூட பார்த்துருப்பீங்க, நிறைய மென்டலுங்க தலைவரி கோலமாக துணியெல்லாம் சரியில்லாமல் இருப்பார்கள். இவர்களெல்லாம் செய்வினையால் பாதிக்கப்பட்டவர்கள். இது மாந்திரிக கட்டில் செய்வினையினால் இந்த மாதிரி மென்டல் ஆகிட்டு அப்படியே ஊரை விட்டு எங்கேயோ போயிடுவாங்க. இது எப்படி செய்வாங்கன்னா, அண்ணன் தம்பி சொத்து அபகரிக்கிறது, அப்பா சொத்து அபகரிக்கிறது, அம்மா சொத்து அபகரிக்கிறது, அவங்களுடைய ப்ராப்பர்ட்டியை நம்ம கைக்கு வாங்கணும், இவங்களை பைத்தியக்காராக்கணும்லாம் இந்த மூலிகை மருந்து பண்ணோம்னா அவங்க மென்டல் ஆகிடுவாங்க. இன்னும் ஒரு 2 ஆவி இருக்குது. சூசைடு ஆவி, ஃபேனில் தூக்கு போட்டு சாகிறதும், எண்ணெய் ஊற்றின்னு கொளுத்திக்கிறதும், ட்ரெயினில் போய் சாகிறதும், இந்த மாதிரியான ஒரு 3 விதமான ஆவிகள் இருக்குது. அதுக்கு பணம் கொடுத்தாங்களாவும் அதுக்கும் வேண்டியதுபடி செய்வோம். இந்த ஆவி இந்த பேரை சொல்லி ஏவி விட்டோம்னா அவங்க காதில் போயிடுங்க. காதில் போயிட்டு பேசிகிட்டே இருக்கும், மண்ணெண்ணெய் ஊற்றின்னு கொளுத்திக்கோ, மண்ணெண்ணெய் ஊற்றி கொளுத்திக்கோ, அப்படியே சொல்லிகிட்டே இருக்கும். அவங்களும் என்ன பண்ணுவாங்க, வீட்டுக்காரெல்லாம் வேலைக்கு போயிட்ட பிறகு பிள்ளைங்களெல்லாம் ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிட்டு கதவை சாத்தி விட்டு மண்ணெண்ணெயை திறந்து ஊற்றிட்டு கொளுத்திப்பாங்க. செத்துட்டாங்கலாம் ஒன்றும் தெரியாது. ஒருவேளை லாஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டு கேட்கும்போது சொல்லுவாங்க, நான் சாக வேண்டிய வேலையே இல்லை, எங்கள் வீட்டுக்காரெல்லாம் நல்லா வச்சுக்கிறேன், என் குடும்பத்தில் நல்லா இருக்கிறோம், என்னமோ என் காதில் எண்ணெய் ஊற்றி கொளுத்திக்கோன்னு என்னை டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருந்தது, அது என்னமோ தெரியல, தன்னறியாமல் நான் பண்ணிக்கிட்டேன்னு சொல்லுவாங்க. லாஸ்ட்டு டைம் இருந்தால். ஆனால் கொன்னுடும். அதே போல் தான் தூக்கு போட்டுக்கிற ஆவி, அதுவும் காதில் பேசிட்டு என்ன பண்ணோம், கயிறு எடுத்து பேனில் போட்டு மாட்டிக்கு தொங்கிடு, மரத்தில் போட்டு தொங்கிக்கொள்ள, மரத்தில் இருக்கிறதுல எங்கன்னா தொங்குன்னு சொல்லிகிட்டே இருக்கும். இவங்களுக்கு கைத்தை அறுக்கிற போல் இருக்கும். அது சொல்லும் போது அப்படியே அந்த அருவறுப்புலேயே என்ன பண்ணுவாங்கன்னா, யாரும் இல்லை நேரத்தில் கயிறு போட்டு தொங்கிட்டு செத்து போயிடுவாங்க. அதே போல் ட்ரெயினில் சாகிற ஆவி, அந்த ஆவியை ஏவி விட்டோம்னா அது எப்போ இருந்தாலும் போய் ட்ரெயினில் போய் செத்துவிடு, ட்ரெயினில் போய் செத்துருன்னுவாங்க. அப்படி போயிட்டே இருப்பாங்க, திடீர்னு எல்லாரையும் விட்டு ஓடி ட்ரெயினில் போயிருந்துருவாங்க. இந்த மாதிரியான தற்கொலை ஆவிகள். இந்த ஆவிகளெல்லாம் என் பாட்டில் இருக்கும். கொலகாரம் பேட்டில் குடும்பத்தில் எப்படி இருக்கணுமோ அந்த மாதிரி என்னுடைய ரூமில் இருக்கும். இது எல்லாத்துமே பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த காசுக்காகன்றதில்ல, இது ஒரு வைராக்கியம், இது ஒரு வெறி ரத்தத்தனமான ஒரு வெறி என் மேலே இருந்தால் அப்படிப்பட்ட ஆவிங்க. அந்த ஆவிங்க என்னை இது மாதிரி ஆட்டி படிச்சுது. அப்போது மனுஷனுடைய ரத்தம் இந்த ஆவிகளுக்கு தேவை, மக்களுக்கு தெரியல தேவை, அதனால வெறித்தனமாக போய் கொல்லும் நம்ம அனுப்பி வைக்கும் போது. இப்போது இந்த மாதிரியான ஆவிகளை வச்சுக்கிட்டு நிறைய பேர் நிறைய உயிருக்கு ஆபத்து, எவ்வளோ பேர் மடிஞ்சு போயிருக்காங்க, எத்தனை குடும்பங்கள் நடுவீதியில் போச்சு. ஆனால் இதெல்லாம் இப்போ நான் கருத்தில் வைத்து ஆண்டவருக்குள்ளே நான் வந்த பிறகு இவர்களெல்லாம் என்னை அழைக்கிறாங்க, இவங்கெல்லாம் கூப்பிட்றாங்க. எப்படியாப்பட்ட கட்டாக இருந்தாலும் ஆண்டவர் உடைக்கிறார், போய் உடைச்சிட்டு வரோம், கிளியர் பண்ணி கொடுத்துட்டு வரோம், நல்லா ஆயிடுறாங்க, அருமையாயிடுறாங்க. அது எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம். ஆக இப்படியெல்லாம் ஆவிகளை வச்சுக்கிட்டு நான் மந்திரவாதியாக இருந்துட்டு எவ்வளோலாம் ஆணவம் பிடிச்சி பண்ணேன், எவ்வளோலாம் செஞ்சேன் தெரியுங்களா, பார்த்துக்கிட்டீங்களா. அப்போது இதில் ஒரு விடுதலை வேணும். விடுதலை எதில் வேணும்னா,
ஆண்டவருக்குள்ளே வரும்போது தான் விடுதலை. இந்த இந்த செய்வினில் பார்த்தீங்கன்னா ஒருத்தர்கிட்ட இருங்க, அவங்க மேலே ஒரு துஷ்ட ஆவி இருக்குதுன்னு இட்டுன்னு வந்தீங்கன்னா நீங்கள் நினைப்பீங்க அதை விடுதலை ஆக்கிடுவோம்னு சொல்லி. ஒரு காலமாக எங்களால் விடுதலை பண்ண முடியாது. அப்போ நாங்கள் என்ன செய்வோம்னா, எங்கள் கிட்ட அதை விட ஒரு பெரிய ஆவி இருக்கும். அந்த ஆவியை குளிச்சத்தில் வச்சு அதில் இறக்கி எங்கள் காலிலெல்லாம் பார்த்தீங்கன்னா வெட்டு வெட்டாக இருக்கும். ரத்தத்தை அதில் ஊற்றினோடனே மீன் போல் ஓடும் அந்த தகுடு. அதை பிடிச்சி அது உயிர் வந்துடுச்சுன்னு சொல்லி அந்த அந்த கப்புக்குள்ளே நோய்ச்சி கையிலேயே இடுப்புலேயே கட்டிக்க சொன்னோம்னா இந்த ஆவி அந்த ஆவியை பாதுகாத்துக்கும். அவ்வளோதான். ஆனால் நீங்கள் இப்போ துட்டு கொடுக்க வரும்போது ஒரு ஆவியோடு வந்தீங்க, பணத்தை கொடுத்துட்டு 2 ஆவியை கொண்டுட்டு போகிறீங்க. இதுதான் மாந்திரிகத்தில் செய்கிறது. விடுதலை கிடையாது. நல்லா புரிஞ்சுங்க, விடுதலை கிடையாது. ஒரு ஆவியை வச்சு இன்னொரு ஆவியை கட்டி அனுப்பிச்சிடுவோம். ஒரு வேளை நாங்கள் சொல்லுவோம், அதுக்கு நல்லா சாம்பிராணி புகெல்லாம் போட்டு நல்லா ஒரு பக்தியாக வச்சுக்கணும்னு சொல்லுவோம். மாறா இந்த பன்றி கறி இதெல்லாம் தொடக்கூடாது. தொட்டுட்டாவே இந்த வீட்டு தூரம் துணி தொடக்கூடாது. இதெல்லாம் பட்டுடுச்சுன்னா அவங்க மேலே. இப்போ ஒரு ஆவி இருந்தது, இப்போது 2 ஆவி வெளியே கிளப்பிட்டு வந்துடும். அது பிறகு என்னாண்ட கூட்டிகிட்டு வந்தால் கூட எங்களாலையும் ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா எங்ககிட்ட இருந்த அந்த மூலதனமான ஆவி வச்சு தான் நாங்கள் கட்டிட்டோம். இதுதான் மாந்திரிகம். விடுதலை டோட்டலாக இயேசு கிறிஸ்து தான். ஆண்டவர் இடத்துல தான் விடுதலை. அது கண்டிப்பாக விடுதலை. ஏன்னா நான் மந்திரவாதி நான் சொல்லுகிறேன். ஏன்னா நான் மந்திரவாதி கூட சில காரியங்களை நான் சொல்லி கொடுத்துருக்கிறேன். அவர் பெரிய மந்திரவாதின்னு சொல்லுவாங்க. அவருக்கே நான் சில காரியங்களை சொல்லி கொடுத்து ஊழியத்தை பற்றிலாம் அனுபவங்கள்லாம் நான் சொல்லி கொடுத்துருக்கிறேன் அவருக்கு. காரணம் என்னென்னா, இயேசு கிறிஸ்து கிட்ட வந்த பிறகு தான் நமக்கு எல்லா ரகசியமும் தெரிய ஆரம்பிக்கிறது. ஒரு செலவு இல்லாமல் விடுதலை ஆகுது. ஜீவனை காப்பாற்றி கொடுப்பார் ஆண்டவர். அப்போது இந்த மாதிரியான ஆவிகளை வச்சுக்கிட்டு பயங்கரமான துன்மார்க்கமான ஆவிகள், வெறி பிடித்த ஆவிகள், ரத்த வெறி பிடிச்ச ஆவிகள் எல்லாம் வச்சுக்கிட்டு மாந்திரகம் செய்து நிறைய குடும்பத்தை நாசப்படுத்தின, நிறைய பேருக்கு இழப்புகள் வந்தது, கை கால் விழுந்தாங்க, அது பிறகு மென்டல் ஆகி போனாங்க. அதன் பிறகு பாருங்கள், தூக்கு போட்டு சாகிறது, எத்தனை விதத்தில் தற்கொலை. இந்த ஆவிகள்லாம் தற்கொலை செய்கிற ஆவிகள் தான். மந்திரவாதி கிட்ட இருக்கிறது அத்தனையுமே தற்கொலை செய்கிற ஆவிகள் தான். காப்பாற்றுற ஆவி கிடையாது. ஒருத்தர் வயிற்றில் இருக்கிற கருவை கலைக்கணும்னா செகண்டில் கழிச்சு போடலாம். மாமியார் வருவாங்க, என் மூத்த மருமக கர்ப்பிணியாகவும் ஆகாது இருக்கிறா, இளைய மருமக கர்ப்பிணி ஆகிட்டா, என் மூத்த மகன் ரொம்ப கஷ்டப்படுவான், இதை கலைச்சிருங்கன்னுவாங்க. பணத்தை வாங்கிக்கிட்டு சில ஆவிகள் இருக்கிறது, பேரை சொல்ல விரும்பலை, அது ரத்த வெறி பிடிச்ச ஆவி. அந்த ஆவியை அனுப்பி விட்டோம்னா உடனே பாத்ரூம் ஆண்டை நின்றுட்டு இருக்கும். இவங்க அப்படி வரும்போது அந்த தாமானியை பிடிச்சி சிக்குன்னு ஒரு வீடியோ இருக்கும், அவ்வளோதான் ஆணுவாங்க, அப்படி கலைஞ்சிரும். இந்த மாதிரியான கொடிய ரத்த வெறி பிடிச்ச ஆவிகளெல்லாம் வச்சுக்கிட்டு நிறைய குடும்பங்களில் குழந்தைகளை பெரியவங்களை கொன்று போட்டிருக்கிறது. ஆனால் காப்பாற்ற முடியாது, விடுதலை கிடைக்காது. விடுதலையும் காப்பாற்றுறதும் ஜீவனும் கொடுக்குறவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவர் தான். ஏன்னா இதற்கு நானும் சாட்சி, நான் முற்றிலும் சாட்சி. ஏன்னா நான் பண்ணாத அநியாயம் கிடையாது, நான் பண்ணாத ஆபத்தான விஷயம் ஒன்று கூட கிடையாது. எல்லாத்தையும் பண்ணியாச்சு. எல்லாத்தையும் பார்த்த பிறகு தான் கடைசி நேரத்தில் தான் ஆண்டவர் என்னை தொட்ட பிறகு இன்றைக்கி ஆண்டவர் மூலிமா இவ்வளோ அற்புதம் நடக்குதுன்னு நானே பார்த்து சந்தோஷப்படுறேன். என்ன ஆண்டவர் அப்படி எடுத்து நடத்துக்கிறார். வெளிநாடெல்லாம் போயிட்டு துபாய், சிங்கப்பூர், மலேசியா, சவுதி, பல நாடுகளுக்கு போயிட்டுருக்கிறேன். இப்போ கூட நேபாள் போயிட்டு வந்த சமீபத்தில் நேபாளில் நிறைய மந்திரவாதிங்க, எங்கே நோஞ்சாலும் மந்திரவாதிங்க, எல்லா வீடும் மலைகள் மேலே இருக்கிறது, பயங்கர மந்திரவாதிங்க. அந்த மந்திரவாதிகள் மத்தியில் 7 மீட்டிங் பண்ணிட்டு வந்தேன். சரியான டெலிவரன்ஸ் கிடச்சிது, அற்புதமான டெலிவரன்ஸ் கிடச்சிது. என்னுடைய யூடியூப்பில் கூட MP பிரபாகரன் போட்டு பார்த்தீங்கன்னா அற்புதம் வரும் பாருங்கள். அந்த வெளிநாட்டில் நடந்த அற்புதம்லாம் ஒரு தொகுப்பு போட்டிருப்போம், ஒன்றா பாருங்கள். அவ்வளோ அற்புதங்களை ஆண்டவர் செய்துட்டு வருகிறார். வெளிநாட்டில் ஆச்சரியப்படுறாங்க. 24 வருஷமாக ஒரு ஏஜி சர்ச்சுன்னு சொல்லி வெளிநாட்டில் இருக்குது நேபாளில். அவங்க சொல்கிறாங்க, எங்கள் சர்ச்சில் இது மாதிரி நடந்ததே இல்லை பாஸ்டர், இது என்ன, இது என் சபையில் இப்படி உருள்றாங்களே, இவ்வளோ பிசாஸ்கிரிகள் கட்டப்பட்டு இருக்குது, இன்றைக்கி விடுதலை ஆகுதுன்னு அவ்வளோ அற்புதங்களை தேவன் செய்துட்டு வருகிறார். ஆக நீங்கள் ஆண்டவரை நம்பக்கூடிய கட்டத்துக்கு வாங்க. அப்போது பாருங்கள், இப்படியே நான் மாந்திரிகம் பண்ணிக்கிட்டு இப்படியே செஞ்சுட்டு இருந்த வேலையில் என் குடும்பத்தில் எனக்கு ஒரு தங்கச்சி இருந்தது. எனக்கு அடுத்து பிறந்தது. அது பாம்பாக பிறந்துடுச்சு. பாம்பாக பிறந்துட்டு பாம்பு மாதிரியே நலிவு ஹாஸ்பிட்டலில் வந்து படுத்துரும். ட்ரெஸ் பண்ணி போட்டால் கூட அப்படி தான் ஆகிடும். நாக்கு பார்த்தீங்கன்னா பாம்பு மாதிரியே புசுன்னு பேசாது. ரொம்ப சிரமம், அது ஒரு பெரிய சிரமம். எனக்கு மாந்திரிகத்தில் வெறி பிடிச்சவங்க ஆக என் குடும்பத்தில் பல குழப்பங்கள் ஏற்பட்டுட்டு தான் இருந்தது. அந்த மகளை ஒன்றுமே பண்ண முடியல. என் பூஜை எருமையில் பார்த்தேன். நான் ஒரு குறிமேடை நடத்தியிருந்தேன். அந்த குறிமேடை நடத்தணும்னு கேட்ட கூட கொண்டு வந்து நான் சரி பண்ணலான்னு பார்த்தா அவன் சொன்னான், என்னுடைய சிரசில் வச்சுக்கிறேன். அதன்னா ஒன்றும் பண்ண முடியல. கடைசி வரைக்கும் வேதனை, நரகம். நானும் எவ்வளோ மாந்திரிகத்தில் அதான் சொல்கிறேனே, மாந்திரிகத்தில் கட்டத்தான் முடியும், கட்டு அவுக்கவே முடியாது. ஒரு காலமும் ஒரு கட்டை அவுக்க முடியாது. அதுக்கு மேலே இன்னொரு கட்டை வேணால் கட்டலாம், அதை தான் செய்ய முடியும். வெயிட்டுக்கு மேலே இன்னொரு வெயிட்டை வச்சு அழுத்தலாமே தவிர அவங்கள நிமிர செய்ய முடியாது. அப்படியெல்லாம் பண்ணிட்டு இருந்த இந்த மந்திரவாதி
கடைசி நேரத்தில் நான் எந்தெந்த ஊர்களுக்கே போயிட்டு வந்துட்டு இருந்தேன். அதன் பிறகு பாருங்க, சபைகள் நடக்குதா, எங்க சபை நடக்குதுன்னு வெறித்தனமாக போயிட்டு அந்த சபையை நடக்காத அளவுக்கு கோடு கீச்சு அப்படியே கட்டு போடுவேன். சர்ச்சுக்குள்ளே போகிறவங்க அப்படியே வெளியே போயிடுவாங்க. இப்படியெல்லாம் பண்ணுவேன். அந்த பாஸ்டர் காருங்களில் பாருங்கள் மையங்களை தடவி விடுவேன் டயர்லெல்லாம். அந்த ஊழியக்காரர்கள் சரியான ஃபவுண்டேஷன் இல்லைன்னு சொன்னால் அவங்க ஆக்சிடென்ட் ஆகிடுவாங்க, கார் கவுந்துடும், அவங்க பிள்ளைங்க எடுத்துமே எங்கன்னா இடிச்சிட்டு வானுங்க. அந்த ஞாயிற்றுக்கிழமை சனிக்கிழமை பண்ணி விட்டோன்னா ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சை நடக்காது. இப்படியெல்லாம் வைராகமாக போய் 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 சபைக்கெல்லாம் பிரச்சனை பண்ணுவேன் நான். என்னுடைய பூஜை ரூம் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா யாரும் பேண்ட்டு கண்டு அடிச்சுட்டு போகக்கூடாது. அடிச்சுட்டு போனால் என்னாண்ட இருக்கிற அந்த 10 பேர் ஓடி அடித்து கீழ்ச்சி போட்டுருவானுங்க. காரணம் என்னென்னா, அந்த பேண்ட் அடிச்சுட்டு பாட்டு பாடிட்டே வரும்போது என் பூஜை ரூமில் இருக்கிற அந்த பாட்டிலெல்லாம் ஆட ஆரம்பிச்சிடும். அப்படியே டடடான்னு ஆடும். என்னடா பாட்டில் ஆடுது, என்ன ஆவியில் ஆடுதுன்னு பார்த்தா யாராவது பேண்ட் அடிச்சுன்னு வராங்க. அது அப்போல்லாம் கூட எனக்கு அது தெரியல, இப்போ தெரியுது. அந்த பேண்டு சத்தத்துக்கு கூட அது பயப்படுதுன்றது இப்போ தெரியுது. அப்போது நல்லா கொஞ்சம் அப்போ விரட்டி அடிச்சு விட்ருவோம். அவங்கள விரட்டிட்ட பிறகு பார்த்தா அந்த பாட்டிலெல்லாம் அப்படியே அமைதியாக நின்றுடும். இப்படியெல்லாம் பண்ணிட்டு இருந்தோம். எவ்வளோ செய்யணுமோ மாந்திரிகம் பண்ணேன். எத்தனை குடும்பங்களை கெடுக்கணுமோ கெடுத்தோம். எவ்வளோ குடும்பங்கள் நாசமாக போச்சு பண்ணோம். இதெல்லாம் என்னுடைய சுய புத்தியில் நான் பண்ணல, என்னுடைய வெறித்தனமாக பண்ணேன். என்ன வெறித்தனம்னு சொன்னால், இந்த நாட்டில் ஏதாவது ஒன்று நம்ம பண்ணி நம்ம பேர் எடுக்கணுன்ற ஒரு ஏமில் பண்ணினே தவிர இது தவறுன்னு உணர்ந்து பண்ணலை. இப்போ தான் தவறுன்றது எனக்கு ஆண்டவர் உணர்த்தினார். இப்போ இதெல்லாம் போயிட்டு சரிப்படுத்துகிறேன் எல்லாருக்கும் போயிட்டு. ஆக நல்ல கூடு விட்டு கூடு பாயிற மந்திரவாதிகள் எல்லாரையும் காலி பண்ணியிருக்கிறேன். ஒரு 3 ஊரில் 4 ஊரில் 4 கூடு விட்டு கூடு பாயிற மந்திரவாதிகளை காலி பண்ணியிருக்கிறேன். ஏன்னா இடம் பேர் அட்ரஸை சொல்ல விரும்பலை, காலி பண்ணியிருக்கிறேன். ஏன்னா ஒரு இந்த ஓட்டேரியில் SM நகர்னு ஒன்று இருக்குது, SM புரம்னு. அங்கே தற்கொலை ஆவிகள். ஒரு காரியம் நடக்கும்போது செத்தவங்களுக்கு காரியம் நடக்குதுன்னா இன்னொருத்தர் சாவாங்க, மெத்த மேலேருந்து விழுவாங்க, அவசியமேலேருந்து விழுவாங்க, தள்ளி விழுவாங்க, சாவாங்க. அங்கே என்னை கூப்பிட்டாங்க, என்னை கேள்விப்பட்டு போன உடனே என்ன செய்வேன்னு சொன்னால், ஒரு ஆவி பிடிப்பேன். யார் மேலாம் பிடிச்சேன்னா போதும், மொத்த ஆவியும் வர வச்சுருவேன். 117 ஆவியை பிடிச்சேன் அந்த இடத்துல. இந்த ஒளிபரிக்கை அவங்க கேட்டாங்கன்னா கண்டிப்பாக அவங்களே சாட்சி சொல்லுவாங்க கோட்டையரில். அப்போது பிடிச்சேன். அந்த 117 ஆவியை பிடிக்கும் போது ஒவ்வொன்றும் சொல்லுது, நான் தான் மெத்த மேலேருந்து தள்ளுவேன், நான் தான் கொளுத்திக்க பண்ணேன், நான் தான் இப்படி சாகடித்தேன், நான் தான் புருஷ மனைவிக்கு சண்டை வர வச்சு சாகடிச்சேன்லாம் சொல்லிச்சு. 117 ஆவியை விடுதலை பண்ணி இன்றைக்கி அந்த ஓட்டேரி பகுதியில், அந்த ஹவுசிங்கோடு பகுதியில் தற்கொலையே கிடையாதுங்க. அருமையான அமைதியான ஒரு ஹவுசிங் போர்டாங்க SM புரம் மாறி இருக்கிறது. இப்படியெல்லாம் போய் விடுதலை பண்ணிட்டு வருகிற ஆண்டவர் கிருபையில். ஆக நான் இப்படியே மாந்திரிகெல்லாம் பண்ணிட்டு இவ்வளோ சூழ்நிலைகளை பண்ணிட்டு இருக்கும்போது நான் சுருக்கமாக வருகிறேன். கடைசியாக ஒரு மலையாள பொண்ணு ஒன்று வந்தா. மலையாள பொண்ணு அவள் நல்ல தகன்னு நல்ல மினுமின்னு இருந்தா. அவளுக்கு மாந்திரிகம் பாதிக்கப்பட்டது போல் தெரியல. வந்துட்டு கட்டாக ஒரு 10,000 ரூபாய் கட்டை என்கிட்ட கொடுத்து, சாமியாரே வணக்கம், எங்களுக்கு ஏதாவது ஒரு நல்ல காரியம் ஒன்று செய்யணும்னு கொடுத்தா பணத்தை. அவ்வளோதான். நானும் என்ன செய்தேன்னா, ஏமாந்து கொடுக்குறான்னு சொல்லி தான் பணத்தை வாங்கிட்டேன். ஆனால் ஆண்டவர் என்ன சந்திக்கிற நேரம் போல் தெரியாது. அதை வாங்கிட்டு மாந்திர பூஜையில் உட்காந்து மாந்திரிகம் பண்ணால் போகவே இல்லை. அனுப்புகிறாவிலாம் அவன் திரும்பி வந்துடுது. எனக்கு ஒன்றுமே புரியலை. சரின்னு எங்கள் வாத்தியார் அப்போ இருந்தார், இப்போ இறந்துட்டார். அவரை வர வச்சேன். அவர் கையில் மை போட்டு பார்த்தாரு. நான் அதுவும் பண்ணல, வெத்தலையும் மை போட்டு பார்க்கல, எதையுமே போட்டு பார்க்கல. போட்டு பார்த்தா நல்லா டிவி மாதிரி ஸ்க்ரீன் மாதிரி காட்டிடும், போடலை. என்ன காரணம்னா, இந்த பொண்ணு ஏமாந்து நிற்கிறான்ற ஒரு ஹாபிட்டில் நான் வாங்கிட்டேன். அது வரை கேரளாலேருந்து வந்துட்டு இருக்கான் பொண்ணு, ஏதோ காசு கொடுக்குறா அப்படின்னு வாங்கிட்டேன். அது பிறகு எங்கள் வாத்தியார் சொன்னார், அவன் பெரிய மந்திரவாதி, அவனுக்கு ஈக்குவல் நம்மக்கிட்ட ஆவிகள் இல்லை, நம்ம கண்டிப்பாக தோற்று போயிடுவோம். இருந்தாலும் இந்த பணத்தை திருப்பி கொடுத்தோம்னா நமக்கு ஒரு அசிங்கமாக போயிடும், உனக்கு இந்த ஏரியாவில் உனக்கு மதிப்பு இருக்காது. நான் உட்காடுறேன் பூஜை ரூமில், நீ காசை கொடு, நீ அந்த காசை அந்த பொண்ணுக்கிட்ட கொடுத்துரு, உட்காரணும். காசை அந்த பொண்ணுக்கிட்ட கொடுத்துட்டு நீ அப்படி நெல்லுமான்னு சொன்னேன். இவர் சொன்னார், தண்ணியை எடுத்து மந்திரம் பண்ணி வச்சுக்கோ, என்ன ஜலத்தை, எதனா ஆச்சுன்னா என் மேலே தெளினார். நான் மை பாட்டிலெல்லாம் மாட்டிக்கின்னு நிற்கிறேன், உட்காடுறேன். அனுப்புகிற ஆவிலாம் ரிட்டன் ஆகி வருது. என்ன சொல்லுதுன்னா, நான் எதுவுமே செய்ய முடியாது, என்னை சாகிறதுக்காக அனுப்புகிறீங்க, அவன் பெரிய மந்திரவாதி, அவனை நான் எதுவுமே பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு இப்படியே தட்டி போட்டு அப்படியே நிற்குதுங்க, சுற்றி நிற்குது, போக மாட்டேங்குது. அதன் பிறகு பார்க்கும்போது பார்த்தா நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, முதல் 1ஆம் நம்பர் மந்திரவாதி பார்த்தீங்கன்னா கல்கட்டாவில் இருக்கிறாங்க. 2வது மந்திரவாதி தான் ஜெய் மலையாள பகவதின்னு சொல்லுவோம், அந்த கேரளாவில் இருக்கான். 3வது மந்திரவாதி தான் பார்த்தீங்கன்னா மதுரை, அப்படியே மூணாறு, அங்கேருந்து அப்படியே இறக்கமாக வரும் 3வது. அந்த 3வது வர்க்கத்தில் தான் நாங்கள்.
ஆகினால நாங்கள் இப்போ மாட்டிக்கிட்டு வந்து 2வது வர்க்கத்தை மந்திரவாதி கிட்ட நாங்கள் சிக்கிக்கிட்டோம். எவ்வளோ ஆவிகள் அனுப்புகிறோம், ஒன்றும் முடியல. அதன் பிறகு எங்கள் வாஜர் பட்டுன்னு கீழே விழுந்துட்டார். கீழே விழுந்தோடனே ஜலத்தை தெளித்தேன். ஜலத்தை தெளித்தோடனே ஏஞ்சார். எழுந்த பிறகு அவர் எழும்பினவுடனே நான் விழுந்துட்டேன். நான் விழுந்த பிறகு மூக்கில் வாயில ரத்தம் வர ஆரம்பிச்சிடுச்சு. பயங்கரமாக அடிச்சுட்டான் போட்டு, அடிக்குது பூரிட்டு. அப்போ அந்த மந்திரவாதி என்ன பண்ணாருன்னா, எங்கள் வாத்தியார் எல்லா ஆவிகளையும் கீழே வர வச்சார். மொத்தம் கீழே வாங்கினார். காப்பாற்றுங்க காப்பாற்றுங்கனார். அதுங்க சொல்லுது, எங்களை நாங்கள் காப்பாற்றிக்கிறோமே தவிர இவரை நாங்கள் காப்பாற்ற முடியாது, உங்ககிட்ட மோதி இருக்கிற மந்திரவாதி பெரிய மந்திரவாதின்னு சொல்லிட்டு சத்தியம் அடிச்சுட்டு எல்லாரையும் ஃபினிஷ் போயிடுச்சு. அப்படியே ஃபெனால் ஒன்று கூட கிடையாது. அப்போது வாத்தியார் சொல்கிறாரு, உன்னை காப்பாற்ற முடியாது, உன்னை காப்பாற்ற முடியாது, ஏதோ உன்னுடைய தாய் தப்பை ஏதாவது செய்த ஒரு புண்ணியத்தில் தான் நீ ஏதாவது தப்பிக்கணும், நானும் கிளம்புறேன்னு சொல்லிட்டு அவரும் போயிட்டார் என்னை அனாஜா விட்டுட்டு. அப்படி ரத்த வெள்ளத்தில் மிதந்து இருக்கேன். என் கூட இருந்த அந்த 10 பேர் அவங்களும் ஓடி போயிட்டானுங்க பயந்து. கடைசியாக எழுந்து என் தாயார் வீடு வந்து ஒரு ஒரு 15 மினிட்ஸ் டிஸ்டன்ஸ். எங்கள் பார்ட்னர் வீட்டில் தான் நான் இந்த பூஜைலாம் நடத்திட்டு இருந்தேன். சரி அம்மா வீட்டுக்கு போயிடலாம் சொல்லி அம்மா வீட்டுக்கு போகிறேன். ஒரே ஜனம் பின்னாடி, ஒரே ரத்தம் அடிக்குது, பூரிட்டு அடிக்குது. எப்படி பார்த்தாலும் ஒரு 3-3.5 பாட்டில் ரத்தம் கிட்ட போயிடுச்சு. இன்னும் ஒரு 1.5 பாட்டில் வந்தானே செத்து போயிடுவோம், அவ்வளோதான் அவுட்டு. கண்ணெல்லாம் இருண்டு போச்சு. அப்படியே போகிறேன். போனவொடனே வீட்டுக்கு போனவொடனே அம்மா என்னாச்சுப்பான்னு கத்தி ஓடி வராங்க. எங்கள் பெரிய அக்காவை கூப்பிட்டு, அம்மா தம்பியை வண்டி கிண்டி புக் பண்ணு, அந்த குதிரை வண்டியை ஜடகா வண்டின்னுவாங்க, ஜடகா வண்டியை கூப்பிட்டு தூக்கி போட்டுன்னு போகலாம், தம்பி செத்துருவோம் அப்படி இப்படின்னு பயம் சொன்னேம்மா. என்னை நீங்கள் காப்பாற்ற முடியாது, எந்த டாக்டர் கிட்ட போனாலும் என்னை காப்பாற்ற முடியாது, என்னை நீங்கள் வீட்டில் வந்து ஒரு மூலையில் படக்க விட்டுடுங்க, அந்த ஜனத்தெல்லாம் கொஞ்சம் விரட்டி விடுங்க. நாங்கள் அந்த ஜனத்தெல்லாம் விரட்டி விட்டாங்க. விரட்டி விட்டுட்ட பிறகு என்னை கூட்டிட்டு போகாத மந்திரவாதி கிடையாது. பல்லாவரம் பரிங்க மேலே ஒரு பெரிய மந்திரவாதி இருந்தார். அவர்கிட்ட தூக்கின்னு போய் போட்டாங்க. போட்ட பிறகு பார்த்துக்கிட்டிங்கன்னா அவர் பண்ணி அறுத்தார், என்னென்னமோ காவு கொடுத்தாரு, காப்பாற்றவே முடியல. காலையில் பார்த்துக்கிட்டிங்கன்னா காக்காலாம் கத்துது, கான்னு போயுது வடிது. தூக்கி அப்படியே ஜடகாலை போட்டுட்டு திருப்பி எடுத்து வருவாங்க. அப்படியே பணமாத்தின்னு வந்து வீட்டில் போடுற கதை தான். இது போயிட்டு வரும்போது பார்த்துக்கிட்டிங்கன்னா நிறைய மாட்டு மேலெல்லாம் அந்த ஆவிகள் போய் மாடுங்க வந்து திமிர் பிடிச்சி கயிறு அறுத்துக்கிட்டு ஓடி எங்கேயோ ஓடி தொலைஞ்சி போச்சு. சில மாடு பால் மடி வீங்கி போய் அதுங்கெல்லாம் செத்து போச்சு. இப்படியே இது எல்லாம் ஒவ்வொன்றும் அழிஞ்சு சில மாடுகளை களவாயிட்டாங்க. இதெல்லாம் போயிட்ட பிறகு பாருங்கள், நாங்கள் மாடு வச்சுட்டு பால் கறக்கும் போது வேசார்படியில் பஜனை கோயில் அங்கே தான் பஸ் ஸ்டாண்டு, அந்த 64 பஸ்லாம் அங்கே தான் நிற்கும். அப்போது அந்த பெரிய அம்பல் காப்பு ஹோட்டலுக்கு நாங்கள் தான் பால் சப்ளைங்க மாடு மூலியமாக கொடுப்போம். காரணம் என்ன, அப்படி ஓஹோன்னு இருந்தோங்க நாங்கள். அது பெரிய ஹோட்டல். அது எத்தனை பேர் தெரியுமா, அந்த வைக்கல் உடச்சி போடுறதுக்கு பால் கறக்கிறதுக்கு இப்படிலாம் வாழ்ந்தோம் நாங்கள். கடைசியில் எல்லாம் அழிஞ்சு போச்சு. இந்த ஆவி வந்து எல்லாரும் நாசப்படுத்தி டோட்டலாக டஸ்ட் ஆகி போச்சு. ஒன்றும் கிடையாது. ஒருவேளை சாப்பாட்டுக்கு கஷ்டப்படுற சூழ்நிலை வந்தாச்சு. அந்த சூழ்நிலை என்ன செய்யுதுன்னா, நான் அப்படியே படத்து கிடக்கிறேன். எனக்கு முதல்ல கொஞ்சம் பேச்சு இருந்தது, அப்புறம் பேச்சு போயிடுச்சு. சரி, அப்படி இருந்தாலும் வாயை திறக்க முடிஞ்சது. ஏதோ ஒரு பாலோ ஏதோ ஊற்றுவாங்க, ஏதாவது பழம் ஏதாவது நசைக்கு கொடுப்பாங்க, திங்குவேன். அதுதான் எனக்கு ஆகாரமே. வேறு எதுவும் ஹார்டாக எந்த ஃபுட்டும் சாப்பிட முடியாது. தொண்டையில் போட்டு கட்டிட்டாங்க. கடைசியாக என்ன பண்ணிட்டான், தொண்டையை கட்டினவன் வாயை கட்டிட்டான். பல்லெல்லாம் அப்படி கிட்டிருச்சு. பல்லெல்லாம் அப்படி கிட்டிக்கின பிறகு ஸ்பூன் நீக்கி தான் கொஞ்சம் கொஞ்சமாக பால் ஊற்றுவாங்க. கடைசி நேரம் என் உயிர் போகக்கூடிய சூழ்நிலை வந்துடுச்சு. 6 மாத காலம் ஆயிடுச்சு. அப்போது என்னுடைய அம்மா சொல்கிறாங்க, இனி நாம் தம்பியை காப்பாற்ற முடியாது, தம்பி செத்துருவாம்மா, இன்னும் 2 நாள் கூட இருக்க மாட்டான். நீ என்ன பண்ணுறேன்னா, தோட்டத்தில் போயிட்டு அலரி மரம் இருக்குது, அந்த காயெல்லாம் அரைச்சி நல்லா அந்த கூழ் அப்படியே எடுத்துகிட்டு வா, கொலன்னு எடுத்துகிட்டு வா, எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டு என்ன செய்யலாம், நம்ம எல்லோரும் ஒரு டம்ளர் குடிச்சிடலாம். ஆனால் இப்போ குடிக்க வேணாம், தம்பியை எல்லோரும் பார்க்க வருவாங்க போவாங்க. அதிகாலையில் எல்லோரும் குடிச்சிட்டு படுத்துடலாம், ஒரு 20 நிமிஷம் 6 ஹவரில் செத்து போயிடுவோம். இருக்கிற இந்த வீட்டை கிட்ட விற்று போட்டு நம்மளை எப்படியே தூக்கிட்டு போய் போட்டுடுறாங்க, விடுமான்ட்டு எடுத்து வந்து வச்சுட்டாங்க. எனக்கு பேச்சு இல்லை, கை அசைவில் நான் சொல்கிறேன், நான் தான் சாகணும், நீங்கள் ஏன் சாகணும், என்னை கவனிக்கல. அவங்க கொண்டு வந்து வச்சுட்டாங்க. இப்போ ஒரு காலையில் எல்லோரும் குடிக்க போகிறோம். அப்போ நான் என்ன யோசித்தேன், நான் இருக்கிற கொஞ்சம் இந்த பலத்திலேயாவது எழுந்து எப்படியாயிலும் போயிட்டு ஒரு 10 நிமிஷத்தில் போயிடலாம் ரயில்வே ஸ்டேஷன் கிட்டத்துக்கு. அப்போது வேசார்படி ஜீவா ரயில்வே ஸ்டேஷன் கிடையாது, ஒரே பெரம்பூர் தான். அப்போ அது வித்தவுட் ஸ்டேஷன், அது நேம் கிடையாதாங்க. அந்த இடத்துல தான் நான் போய் சாகணுன்ட்டு முடிவு பண்ணிட்டேன். காலமுறை எலும்புக்கிறேன், முடியல. எலும்பி நின்னா அப்படி தலையெல்லாம் அப்படியே சுற்றுது, அப்படியே மணக்கமாக இருக்குது, ஒன்றுமே முடியல, வீடெல்லாம் சுற்றுது. இந்த சூழ்நிலையிலே பாம்பா பிறந்த தங்கச்சி இருக்குது பாருங்கள், அது வீட்டில் இருக்கும், படுத்துட்டு இருக்கோம். நைட்டு 12 மணிக்கு பெரிய சர்ப்பம் பொத்துன்னு வந்து உள்ளே விழும். விழுந்த உடனே
எங்கள் அப்பா என்ன பண்ணுவார், கம்பு எடுத்து அடிக்க போவார். அடிக்க போகும்போது கொஞ்சம் பேக்கில் போயிட்டு ஒரு 2 அடி பேக் போயிட்டு கீழே அப்படியே சத்தியம் அடிக்கும். நான் எதுவும் பண்ண மாட்டேன், அந்த பொண்ணை தான் பார்க்க வந்துக்கிறேன்னு பார்த்துட்டு அப்படியே ரிவர்ஸில் மறைஞ்சிடும். ஆனால் இப்படி ஒரு சித்திரவதை சூழ்நிலையில் எங்கள் குடும்பம் ரொம்ப வர்த்திக்கப்பட்டோம். அப்போது நான் என்ன செஞ்சேன்னு சொன்னால், எலும்பி ஒரு தைரியமாக நின்று என்னுடைய அம்மா மேலே என்னுடைய கால் கொஞ்சம் பட்டா கூட போச்சு, ஏஞ்சிட்டாங்க, எல்லாரும் குடிச்சிருவோம். என்னுடைய அம்மா சாப்பிடவே மாட்டாங்க. எங்கள் அக்கா சொல்லுவாங்க, சாப்பிடுமா. இல்லை ஈர துணி கட்டிகிட்டு இருப்பாங்க, சாப்பிட. என் பிள்ளையே சாப்பிடல, என் பிள்ளை செத்துடுச்சுன்னா நான் அப்போ செத்துருவேன். என்னுடைய அந்த ஹார்ட் பீட்லேயே கையை வச்சுட்டு இருப்பாங்க. அப்படி இருந்தேன். அப்போது எலும்பி தாய் மேலே எந்த கை காலும் படாமல் அப்படியே எலும்பி கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே நடந்து ஒரு பொடி நடையாக நடந்து இந்த ரோடு ஓரமாக பார்த்தீங்களா, அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 10 அடிக்கு ஒரு லைட்டு கம்பம் இருக்கும். அந்த லைட்டு கம்பத்தை அப்படியே பிடிச்சி போயிட்டு எப்படியோ மூவ் பண்ணி ரயில்வே ட்ராக் போயிட்டேன். ரயில்வே ட்ராக் ஏறுறேன், அந்த கல்லெல்லாம் வந்து தலையில் மண்டையில் அடிக்குது. அப்படியே ஜாரி பின்னாடி வரேன், முடியல, அப்படியே மழக்கம் சுற்றுது. சரி நம்பி அப்படியே ஏறி போயிட்டு ரயில்வே ட்ராக்கில் அப்படியே தடமாடி நிற்கிறேன். ஒன்றும் கிடையாது, கண்ணெல்லாம் ரொம்ப தொழுவில் போயிடுச்சு, ஒன்றுமே கிடையாது, காலில் ஒரு பலனும் கிடையாது, அப்படியே காற்று அடித்தா பறந்து போயிடும். அப்படி நிற்கிறேன். அந்த சூழ்நிலையில் பெரம்பூர்லேருந்து ட்ரெயின் ஃபஸ்ட்டு வண்டி அப்படியே மூவ் பண்ணி வந்துட்டு இருக்குது. லைட் நல்லா ஃபோக்கஸ் அடிக்குது, இன்னும் வெளிச்சம் சரியாக வரலையே, லைட் ஃபோக்கஸ் நல்லா தெரியுது. அப்போ நான் என்ன நினைக்கிறேன்னா, அந்த ட்ரெயினுக்கு முன்னே ஓடி தூளாக போயிட்டோம்னா ஒரு சதை கூட கிடைக்கூடாது. ஏன்னா என் முகத்தை கண்ணாடியில் பார்த்துட்டு நானே அடிச்சுப்பேன், முகத்தை அப்படி இருக்கும், அகோரமாக இருப்பேன். சரி, நம்ம செத்து போனால் கூட நம்மளை எடுத்துப்பேன், அடகுமானம் கூட ஒன்றும் கிடையாது, வீட்டில் ஒத்த வேலை சோத்துக்கு வை கிடையாது. ரெண்டாவது நம்மளை வச்சு கழுத்தி யாரும் பார்த்து அழக்கூடாது, தூளாக போயிடணும் அப்படின்னு ஓட பார்க்குறேன். என்னால் முடியல. ஒரு அடி ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்க தான் முடியத கண்டி ஓட முடியல. அப்போ வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா சில்பர் மரம், அங்கே ட்ரெயின் வந்து ஒரு 100 ஃபீட்டில் வருதுன்னா இங்கே தட்டுன்னு அப்படி அதிரும், அப்படி குதிக்குது, நெஞ்சு நின்று போகிற மாதிரி இருக்குது. அதுக்குள்ளே நம்ம ட்ரெயினில் அடிப்படுறதுக்குள்ளே சாகக்கூடாது, ட்ரெயினில் அடித்து தான் சாகணும், தூளாக போகணுன்னு முடிஞ்ச வரைக்கும் முயற்சி பண்ணுறேன். கிட்ட போயிட்டே இருக்கிறோம். ஒரு 20 ஃபீட்டு டிஸ்டன்ஸ் ட்ரெயின் வந்துடுச்சு. இப்போ ட்ரெயின் என் மேலே ஏறப்போகுது. ட்ரெயின் மேலே போகிற மாதிரி இருக்குது, எனக்கு கண்ணெல்லாம் அப்படியே சுற்றுது, மழக்கமாக இருக்குது, தலை சுற்றுது. அப்போ ட்ரெயின் ரொம்ப கிட்ட வருது. ட்ரெயின் நான் கிட்ட போயிட்டே இருக்கிறோம். நானும் போயிட்டு தான் இருக்கிறேன், வரட்டும்னு தான் போயிட்டே இருக்கிறேன். அடிக்கிட்டு அடிச்சு தூளாக போகணுன்னு போகிறேன். ட்ரெயின் கிட்ட வந்து அப்படி மேலே அடிக்குதுன்னும் போது கண்ணை மூடிட்டேன், செத்துட்டோன்னு. யாரோ ஒருத்தர் என்னை பிடிச்சி இழுத்து மார் மேலே சாய்ச்சாங்க. அப்போ கூட நான் மரியாதையாக கூப்பிடல, நான் வச்சுருந்த சாத்தானுங்க தான் என்னை இன்னும் சாக அடிக்காத என்னை பிடிச்சி இழுத்துடுச்சுங்கன்னு நினச்சிட்டு யார் நீன்னு கேட்டேன். ஒரே ஒரு வார்த்தை, ரொம்ப தொழுலேருந்து ரொம்ப அகாயத்துலேருந்து ஒரு வார்த்தை, தெய்வீக வார்த்தை, நான் உன்னை மீட்டு ரட்சிக்க வந்த இயேசு கிறிஸ்துன்னு சொன்னார். அந்த வார்த்தையை கேட்ட உடனே அந்த மாத்திரத்திலேயே அவர் இல்லை, மறைஞ்சிட்டாரு. அதன் பிறகு அங்கே நடந்த ஒரு பெரிய சந்தோஷம் என்னன்னா, 6 மாதமா பேச முடியாத இருந்த என்னுடைய வாய்க்கட்டை உடைச்சார் அப்பா. அப்பவே பேச ஆரம்பித்தேன், என்னை காப்பாற்றினார், பேச வச்சார். ஏற்றா போல ஒரு ட்ரெயின் வருது, எஸ்ஸையாக வருது, சாங்கணுன்ற எண்ணமும் இல்லை, அந்த எண்ணமே எனக்கு இல்லை. அப்போது இவரை பார்க்கணுன்னு பாரு, அவர் கிடைக்கல. நீட்டாக வீட்டுக்கு ஓடி வந்தால் என்னுடைய தாயாரெலாம் ஒரு மாதிரியாக அழுதுருக்காங்க, என் பிள்ளை செத்துடுச்சுன்ற நியூஸ் வரும்போது நான் இருக்கக்கூடாது, நான் செத்துடணும், எடுன்ட்டு அந்த 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 சாரை எடுத்து அந்த விஷத்தை குடிக்கலான்னு சொல்லி அந்த அலறி வேறு அந்த குழு எடுத்து குடிக்க பார்க்குறாங்க. அம்மானு போய் நின்னேன். அப்பா என்ன நடந்தது, நடந்ததெல்லாம் சொன்னேன். யாரோமா என்னை காப்பாற்றினாருமா, நான் செத்துட்டு இருப்போமா, என்னை காப்பாற்றினாரு, என்னை காப்பாற்றி ஒரே ஒரு வார்த்தை சொன்னார், உன்னை மீட்டு ரட்சிக்க வந்த இயேசு கிறிஸ்துன்னு சொன்னாருமான்னு. இப்போ கூட பாருங்கள் எனக்கு கண்ணீர் வருது. அப்படியேப்பட்ட தெய்வம் என்னை காப்பாற்றினாரு. அப்போ எங்கள் அம்மா சொன்ன ஒரே வார்த்தை, அவர் தான்ப்பா உண்மையான தெய்வம், அவரே ஏற்றுக்கலாம்ப்பா, எல்லாத்தையும் தூக்கி எரிஞ்சிடலாம்ப்பா, இனிமேல் எதுவும் வேணாப்பான்னு சொல்லிட்டு ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளக்குள்ள ஒரு காலகட்டத்தில் எல்லாரும் நெருங்கணும். அப்போ என்னுடைய அம்மா என்னை பார்த்து கேட்ட வார்த்தை, பேசுறியப்பா, இது எப்படிப்பா, அவர் பிடிச்ச உடனே நான் பேச ஆரம்பிச்சிட்டேம்மான்னு. அதன் பிறகு எல்லாரும் ஒன்று சேர்ந்து ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்தி சிபிஎம் சர்ச்சில் போயிட்டு பாஸ்டர் லாசரஸ் பாஸ்டர் இடத்துல போயிட்டு நாங்கள் எல்லாரும் சரண்டர் அடைஞ்சு சொன்னோம், நடந்தெல்லாம் சொன்னோம். அவர் சொன்னார், தம்பி நீ உன்னை ஆண்டவர் ஒரு வல்லமையான ஊழியக்காரனாக எடுத்து நடத்துவார் தம்பி, நீ ஒன்றும் ஆண்டவரை ஏற்றுக்கல, ஞானஸ்நானம் கூட எடுக்கலை, ஆண்டவர் பற்றி கூட தெரியாது, ஆனால் நான் உனக்கு தீர்க்கதரிசனமாக சொல்கிறேன், உன்னை ஏற்ற காலத்தில் ஆண்டவர் உன்னை வல்லமையான ஊழியக்காரனாக நடத்துவார் தம்பி. அந்த பரிசுத்தம் சொன்னது இன்றைக்கி வல்லமையாக வெளிநாடுகள்லாம் போயிட்டு இருக்கிறேன். அப்போது நான் வீட்டுக்கு வந்த பிறகு ஜெபம் வந்து அப்போ அவர் சொன்னார், போயிட்டு இனிமேல் ஜெபம் பண்ணணும் தம்பின்னாரு. எனக்கு பண்ண தெரியாதையான்னு, உன்னுடைய தாய் தகப்பனத்தை எப்படி பேசுவோம் அப்படி பேசு தம்பின்னாரு. நான் நைட்டு 12 மணிக்கு தான் பூஜையில் உட்காருவேன். அந்த பூஜை நேரத்தில் உட்காருமா, அது கூட எங்கே உட்காருவாங்க, சுடுகாட்டில் தலைச்ச பணம் இருக்குது பாருங்கள், அந்த குழி மேலே உட்காந்து தான் செய்வேனை செய்கிறது, அப்போ தான் வாய்க்கும்.
எங்களுக்கு தெரியும் எது தாலிச்சங்குழின்னு சொல்லி. அப்போது அந்த 12 மணி நேரத்தில் தான் ஆவிகளை ஏவி விடுறது. எப்போ ஏவி விடுவோம்னா அமாவாசையில் ஏவி விடுவோம். அந்த அசுத்த ஆவிகளை ஏவி விடணும்னா அமாவாசை. இந்த பெண்களை மழக்கிறது, பலவிதமான கெட்ட சிந்தனைகளை கொண்டு வர்றதுக்கு பாம்பை ஏவி விடணும்னா பௌர்ணமியில் செய்வோம். இந்த மாதிரி செய்வோம். அப்போது அந்த 12 மணிக்கு ஜெபிக்கணும்னு உட்காந்தாங்க. 12 மணிக்கு உட்காடுறேன், அப்பான்னு ஏதோ ஒன்று சொல்கிறேன், எல்லா ஆவியும் வந்துடுச்சு. வந்துட்டு எங்களெல்லாம் விட்டு நீ மட்டும் தப்பிக்க பார்க்குறியா, நாங்கள் எங்கே போகிறதுன்னு ஒரே போராட்டம். அப்போ ஆண்டவர்கிட்ட சொன்னேன், அப்பா என்னை நீங்கள் எடுத்துருங்க, என் உயிரை எடுத்துருங்க, இனி அது பக்கம் திரும்ப மாட்டேன், நான் என் உயிரை எடுத்துருங்க, எனக்கு ஒன்றும் தெரியல, இதுங்கிட்ட நான் போராடுவேன் எனக்கு தெரியல, அதுங்க திரும்ப வந்து என்னை அட்டாக் பண்ணிடுச்சிங்களா, எனக்கு நல்லதாக இருக்காதுப்பா, என் உசுரை எடுத்துருங்கப்பான்னு சொன்னேன். அப்போ ஆண்டவர் சொன்னார், எனக்கு தெரியாத வசனமெல்லாம் அப்போ சொல்கிறாரு, இன்னைக்கு உன்னை பரிசுத்தம் பண்ணிக்கொள், நாளைக்கு உன் மத்தியில் அற்புதம் செய்வேன்னு சொன்னார். அன்னைக்கு சனிக்கிழமை. அப்புறம் சொல்கிறாரு, நாளைக்கு ஓய்வு நாள், இந்த அற்புதத்தை நீ பார்ப்பேன்னாரு. அப்புறம் திரும்ப ஒரு வார்த்தை, உனக்கு காண்டாமிரத்துக்கு ஒருத்த அபிஷேகத்தை தருவேனார். இது ரெண்டுமே எனக்கு குழப்பம் தான், ஒன்றுமே புரியலை. வசனம் சொன்னதும் எனக்கு புரியல, இந்த காண்டாமிரத்து ஒத்த பலனும் எனக்கு புரியல. சபையில் போயிட்டு ஒரு ஓரமாக உட்கார வச்சிட்டாங்க. ஒன்றும் கிடையாது, உடம்புல ஒன்றும் கிடையாது, பிடிச்சிட்டு போய் உட்கார வைப்பாங்க, அவள் தான். அப்படி உட்காந்துருக்கிறேன். அப்போ உட்காந்துட்டு இருக்கும்போது எல்லாம் ஆவியில் நிறைஞ்சு ஓடுறாங்க. என்ன ஆனால் மாரில் போட்டு குத்திக்கிறேன், ஆண்டவரை எனக்கு ஏன்ப்பா அந்த அபிஷேகம் கொடுக்கலன்னு சொல்லி. அப்போது மெட்ராஸ் பெண்டிகாட் சர்ச்சு பிரபுதாஸ் பாஸ்டரையாக இருந்தாங்க. அப்போது பாக்கிய நாள் என் பாவம் தீர்ந்த நாள் அந்த பாட்டு வரும். என் ரட்சகா என் இயேசுவே, அந்த பாட்டில் பாக்கிய நாள் இயேசு என் பாவம் தீர்ந்த நாள் பாருங்க. அந்த பாட்டு பாடும்போது கூட எனக்கு அழ வருது. அந்த பாட்டு வரும்போது அப்படியே மாரில் குத்திக்கினேன். என் பாவம் தீர்ந்த நாளா இல்லையா, என் உசுறு போயிடணும் இல்லை நான் அப்படி சொல்லும் போது அந்த காண்டாமிரத்துக்கு ஒத்த பேல நான் அந்த அபிஷேகம் என் மேலே இறங்கின உடனே ஒரு 10 அடி டிஸ்டன்ஸுக்கு தூக்கி அடிக்கப்பட்டது. என்ன எல்லாரும் வந்து அமுக்கி பிடிக்கிறாங்க, எல்லாரும் போய் போயிடறாங்க. எனக்கும் ஒன்றும் புரியல, என் உடம்புல ஒன்றும் கிடையாது, அந்த பலம் அவங்கெல்லாம் போய் போயிடறாங்க. அதுக்கப்புறம் பாஸ்டர் வந்தார், விடுங்கப்பா அந்த தம்பியை விடுங்க, ஏதோ ஒரு விசேஷத்தை அபிஷேகம் ஆண்டு கொடுத்துருக்கிறார் அந்த தம்பிக்குன்னு சொல்லிட்டு என்னை முதுகில் தட்டிட்டு ஓரமாக உட்கார வச்சாங்க. கண்ணெல்லாம் எரியுது, காதெல்லாம் நெருப்பு. அந்த பாட்டு பாடும்போது அபிஷேகம் அப்படி இறங்குச்சிங்க, வல்லமையான அந்த பாஸ்டருங்க ஒரு பிரபுதாஸ் வாஸ் ஐயா அவர்கள். அப்போது அந்த இடத்துல இருந்து பாட்டு பாடணுன்னு ஓரமாக உட்கார வச்சுட்டு அவர் நல்லா ஜூஸ் எடுத்துன்னு வந்து கொடுத்தாரு. லாசர் ஐயா கொடுத்துட்டு இதை முழுசா குடிப்பா தம்பின்னார். குடிச்சு கூட எனக்கு அடங்கலை, அந்த லெமன் ஜூஸ் குடிச்சு கூட கண்ணெல்லாம் அப்படியே எரியுது. அப்போ சொன்னார், என்ன தம்பி நடந்ததுன்னார். நடந்ததெல்லாம் சொன்னேன், ஐயா இன்னைக்கு போ, உன்னை பரிசுத்தம் பண்ணிக்கோ, உன் மத்தியில் அற்புதம் செய்வேன், உனக்கு காண்டாமிரத்துக்கு ஒத்த பலன் தரேன்னு சொன்னார். ஐயா அப்படியா, அந்த அபிஷேகம் தான் தம்பி உனக்கு கிடைச்சிருக்குது, உலகத்தில் கிடைக்காத ஒரு பொக்கிஷம் ஆண்டவர் கொடுத்துருக்கிறேன். நான் ஏற்கனவே சொன்ன உன்னை வல்லமையான ஊழியக்காரனை எடுத்து பயன்படுத்துவார்னு சொல்லி நிச்சயம் ஆண்டவர் உறுதிப்படுத்திட்டார் அந்த வார்த்தைன்னு சொல்லி என்னை அப்படியே கட்டி பிடிச்சிட்டு அப்படியே என்ன பண்ணாங்க. அன்னைக்கு மறுநாள் அன்னைக்கு சாயந்தரம் பீச்சில் வந்து சாரால் நவராஜ் மீட்டிங் வச்சுருக்கும் போது என்னை கூட்டிகிட்டு போய் வாலண்டியர்ஸ்லாம் கூப்பிட்டு இந்த தம்பி கொஞ்சம் அப்படியே கவரப் பண்ணிக்கோங்க, தம்பி மேலே அபிஷேகம் எதனா வந்தால் வேறு ஏதாவது ஆவி வந்துன்னு சொல்லி எல்லோரும் எதனா இது பண்ணுவாங்க, கொஞ்சம் பார்த்துங்கன்னு சொல்லி போயிட்டேன். நான் பாட்டு உட்காந்துருந்தேன், நான் ஆவிலெல்லாம் நிறையில அப்படி தான் இருந்தேன், எனக்கு எதுவும் ஆகலை, ஸ்பிரிட் வரல. அவங்க அங்கேருந்து தீர்க்க தரிசனம் சொல்கிறாங்க. சாரால் நவராஜ் என்ன சொல்கிறாங்க, மகனே உன் மேலே காண்டாமிரத்து ஒத்த பலனாவே ஆவியை அபிஷேகத்தை கொடுத்துருக்கிறேனே, ஏன் தாமதம் பண்ணுற, எழும்பி பிரகாசி எழும்புட்டாங்க. அடிச்சம் பல்ட்டி மணல் பறந்தது. அப்புறமா பாஸ்டாங்க வந்து அலோஸ்மெண்ட் பண்ணுற, அந்த தம்பி அப்படியே ஒன்றும் பண்ணாதீங்க, அப்படியே அமைதிப்படுத்துங்க, எதுவும் பண்ணாதீங்க, அப்படியே அமைதிப்படுத்தாங்க. அப்புறம் அந்த ஐயா வந்து எங்கள் மேலே கையை வச்சு ப்ரேயர் பண்ணிட்டு, தம்பி நீ எங்கேயோ டாப்பில் போயிடுவேனாரு, போய் இன்றைக்கி போய் ஜெபம் பண்ணி பாருனார். போய் ஜெபம் பண்ணல, அதே மாதிரி பார்க்கப்பாரு ஒரு ஆவியை பார்க்குறேன், எல்லாமே கண்ணு கட்டாத தூரத்தில் இருந்தது. அப்போவே ஃபோன் நம்பர் அப்படியே எரிஞ்சிச்சு, புஷ்ன்னு சாம்பல் ஆயிடுச்சு. எனக்கு ஒன்றும் கிடையாது, அப்போவே அந்த வல்லமை ஆண்டவர் கொடுத்தார். அதன் பிறகு 5 வருஷம் சபையில் அடங்கியிருந்தேன். ஊழியக்காரெலாம் என்னை சாட்சி கொடுக்க கூப்பிடுவாங்க, போக மாட்டேன். 2 முறை 40 நாள் உபாசம் எடுத்து அப்பா எனக்கு வேண்டிய கிருபையை கொடுத்து என்னை கொண்டு போனேன். 2 முறை 40 நாள் சாப்பிடாத உபாசம் எடுத்தேன், வேண்டிய கிஃப்ட்டை கொடுத்து இன்றைக்கி எல்லாம் வெளிநாடுகள்லாம் கொண்டு போய் வீடுகள்லாம் கொண்டு போய் என் ஆண்டவர் அற்புதம் அதிசயத்தை செய்து அவர் நாம மகிமைக்கென்று தேவ அடிமையை பயன்படுத்தி வருகிறார். நீங்களும் அழைங்க, கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார். என்னுடைய ஃபோன் நம்பர் இதில் வரும், நீங்கள் பார்த்துக்கிட்டு எனக்கு ஃபோன் கால் பண்ணுங்க, உங்களுக்கு நான் ஜெபிக்கிறேன். இப்போ ஒரு சின்ன ஒரு ஜெபத்தை நம்ம ஜெபிச்சிடறோம். வருஷம் தோறும் மாறாத்தமது இருக்கும், வருஷம் தோறும்
மாறாய் தமது இரக்கம் பெருக பெருக செய்யும் தேவ அனுக்கிரகத்தை பெருக பெருக செய்யும் தேவ அனுக்கிரகத்தை மறவாதே மனமே தேவ சுதனை மறவாதே மனமே தேவ சுதனை. எங்களை அதிகமாக நேசிக்கிறேன் நல்ல ஆண்டவரே. இந்த நல்ல வேலைக்காக நன்றி செலுத்துறேனப்பா. உங்களுடைய நாமயமுக்கென்று கொடுத்த இந்த மந்திரவாதியுடைய சாட்சியின் வார்த்தையை கேட்குற அத்தனை பேரும் விடுதலை பெறட்டும் ஆண்டவர். இந்த அடிமை அழைக்கட்டும். வேண்டிய விடுதலையை நீங்கள் கொடுப்பீங்க. எத்தனையோ நாடு தேசங்களுக்கு கொண்டு போய் நீங்கள் விடுதலை கொடுக்குறீங்க. இவர்களுக்கும் நீங்கள் கொடுங்க. இந்த சாட்சியை கேட்டு உங்களுடைய அடிமைக்கு ஃபோன் பண்ணி உங்கள் நாமயமுக்கென்று அவர்கள் உம்மிடத்தில் விடுதலை பெறட்டும் ஐயா. கேட்ட அத்தனை பேரையும் ஆசீர்வதிங்க. அழைக்கிற அத்தனை பேரையும் ஆசீர்வதிங்க அப்பா. இந்த ஒளிபரிக்க இந்த நிகழ்ச்சியை ஷூட் பண்ணி கொடுத்த சபை போதகரை அவரையும் தாவீது அவரையும் ஆசீர்வதிங்க. அவர் சபையை ஆசீர்வதிங்க. அவர் குடும்பத்தை ஆசீர்வதிங்க. சபை வளர்ச்சி நாளுக்கு நாளுக்கு சபை வளர்ச்சி பெருகட்டும். 2 நாளாகமம் 5:5 சொன்னது 2 நாளாகமம் 2:5 சொன்னது போல இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா தேவனுக்காரையும் தேவன் பெரியவர், ஆகவே நான் கட்டுகிற ஆலயம் பெரிதாக இருக்கும்னு சொல்லி அப்படி நிரப்பங்கப்பா. இந்த அடிமை கொடு முழுவதும் உங்கள் பொறுப்பாத்தில் முற்றிலும் சரண்டர் பண்ணுறேன்ப்பா. இந்த சித்தம் போல வளைத்து நடத்துங்க ஆண்டவரே. கேட்டதை கேட்க மறந்த யாவும் உடைய சித்தத்துக்குள்ள போகிறோம். எல்லாம் துதியும் கன மகிமை யாவும் உமக்கே செலுத்துகிறோமப்பா. இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் எங்களுக்கு ஜீவ தந்த நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பார். ஆமேன்.